பெயர், புகழ், அந்தஸ்து, எல்லா விதமான செல்வ வளங்களும் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு தசை, குரு தசை, சனி தசை இருக்கோ அவங்க பெரிய கஷ்டத்தில் இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு எந்த தோஷமான இருக்கட்டும், இந்த ஆண்டு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடம். காரணம், இந்த வருஷம் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம் ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலையில இந்த 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். புத்தாண்டு வந்ததுன்னே எல்லாரும் யோசிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த வருஷமாவது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வருமா, நல்லது நடக்குமா? ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா சில பேர் கஷ்டப்பட்டு ஏண்டா வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ இந்த வருஷமாவது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்துடாதா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த புத்தாண்டு பயிற்சி பலன்கள். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடம். காரணம், இந்த வருஷம் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம் ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலையில இந்த 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. ஏன்னா சுப கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த குரு உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் எல்லாருக்கும் நடந்தே தீரும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதை தவிர பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி, அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரக சூழ்நிலைகள், அதாவது பார்த்தீங்கன்னா ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரம் மாறுறது, கேது நிற்கக்கூடிய நட்சத்திரம் மாறுறது, இது போன்ற பலவிதமான மாற்றங்கள் 2026ஆம் ஆண்டில் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி மாற்றங்கள், ஏன்னா எல்லாருக்கும் நல்ல மாற்றம் வருமா அப்படின்னா அது கொஞ்சம் கம்மி தான். அப்போ எந்தெந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனால் ஜோதிடராக இருந்து பார்க்கும்போது என்ன, கெட்டவைகள் நடக்காமல் இருந்தாவே வாழ்க்கையில் அதிகமான வெற்றி பெற முடியும். அப்போ என்னென்ன விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் நடக்கும், எதெல்லாம் நம்ம செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு 12 ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான பலன்களை பார்க்க போகிறோம். 2026ஆம் ஆண்டில் குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சம் பெறாரு. அதே மாதிரி சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார், 10ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்தில் கேது. இந்த 2026ஆம் ஆண்டு ரிஷப ராசி என்பவர்களுக்கு ஒரு வெற்றி மகுடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக அமைய போகுது. இந்த ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீட நட்சத்திரங்கள். இந்த ரிஷப ராசி அப்படின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா அதிகமான உழைப்பு இருக்கும். அதற்கான சம்பளம் பெறணும்னு நினைப்பீங்க. குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்க்கையை வாழணும், குடும்பத்துக்காக எல்லா உதவிகளும் செய்யணும். உங்களுடைய உடல், பொருள், ஆவி எல்லாமே உங்களுடைய குடும்பத்துக்காக தான் இருக்கும். ஆனாலும் அவ்வளவும் செஞ்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உறவுகளால் ஒரு துரோகங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும், இல்லை ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி நிலையில் இருக்கவங்களுக்கு இப்போ வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. அதில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு 2026ஆம் ஆண்டில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிஷபராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா உழைக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. அவங்கள மாதிரி ஒரு உழைச்சி சம்பாதிக்கணும், அதிகமாக வேலை செய்யணும், அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு தான் என்ன பிரச்சனைனா, வேலை போயிருக்கும், வேலையில் தொல்லைகள் இருக்கும், வேலையில் நெருக்கடியான சூழல் இருக்கும்,
வேலை போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாழ்க்கையை ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்ற சில பேருக்கு சிந்தனைகள்லாம் இருக்குது. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் ஒன்றுமே உழைக்காமல் அவங்க எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்க, எல்லாத்தையும் சம்பாதிக்கிறாங்க, எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறாங்கன்ற ஒரு நிலை இந்த ரிஷபராசி என்பதற்கு இருக்குது. அந்த நிலை மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல சம்பாதியம் கிடைக்கும், நெருக்கடி இல்லாத ஒரு வேலை வாய்ப்பு, வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான அற்புதமான ஆண்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெயர் புகழ் அந்தஸ்து எல்லா விதமான செல்வ வளங்களும் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, ரிஷப ராசி அப்படின்னு சொன்னாவே அவங்க சொல்லக்கூடிய பிரச்சனை என்ன, கடன் பிரச்சனை தான் சார் அதிகமாக இருக்குது. நான் என்ன பண்ணாலும் செலவு தான் அதிகமாகுது தவிர கடனை தீர்க்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த கடன் பிரச்சனைகள் 2026ஓட முடியணும் அப்படின்னு கடவுளை நல்லா வேண்டிட்டு உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிங்க. கண்டிப்பாக அதற்கு வாய்ப்புள்ள வருடமாக இருக்குது. ஏன்னா இந்த 11ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் அனைத்து விதமான லாபங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும், கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். அதே போல் தொழில் செய்யக்கூடிய ரிஷப ராசி அன்பர்கள், சார் நான் 24 மணி நேரம் உழைக்கிறது ரெடியாக இருக்கேன், ஆனால் எனக்கு கடன் அதிகமாக இருக்குது, என்னை நிறைய பேர் என்ன கம்பெனியில் ஏமாத்துறாங்க, வேலை ஒழுங்காக செய்ய மாட்டுறாங்க, ஏதாவது ₹1 வந்தால் ₹4 செலவாகுது, இதுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, முழிச்சிட்டு இருக்கேன், கடன்லாம் தீர்க்க முடியுமான்னு தெரியல, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ரிஷபராசி என்பர்கள் இருப்பீங்க. அதுவும் முக்கியமாக யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு தசை, குரு தசை, சனி தசை இருக்கோ அவங்க பெரிய கஷ்டத்தில் இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும், தொழிலில் புதிய வாய்ப்புகள் வருவதற்கான அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், குழந்தைகளால் ஏற்பட்ட அவமானங்கள் கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு வரும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு, திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இப்போ லாஸ்ட் ஒரு 3 வருஷமாக தேடுறேன் சார், நேரம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, ரிஷபராசி தான் சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு எந்த தோஷமான இருக்கட்டும், ராகு தோஷம் இருக்குது சார், சனி தோஷம் இருக்குது சார், செவ்வாய் தோஷம் இருக்குது சார்னு சொன்னாங்க, நாங்கள் எல்லா நிவர்த்தியும் பண்ணிட்டோம், நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு, வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான வாய்ப்பு, வெளிநாட்டிலே இருக்கீங்க அங்கேயே இருக்கீங்க அப்படின்னா ஒரு மாற்றம் இருக்குது. அது இடமாற்றமாக இருக்கலாம், வேலை மாற்றமாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது 2026. ஏற்கனவே உங்களுக்கு ஆஃபீஸில் பிரச்சனை இருக்குது வச்சுக்கோங்க, உங்களை நெருக்கடியாக இருக்குது, வேலையிலேருந்து தூக்க போகிறாங்க, இல்லை வேலையை விட்டுட்டீங்க, இல்லை வேலையை விட்டுட்டு போயிட்டீங்க, இல்லை கம்பெனி மூடிட்டாங்க, அது மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஊர் மாறி வேலை தேடுவது சிறப்பு. அப்படி தேடினீங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ஒரு இடம் விற்கலை, வீடு விற்கலை, அது சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். அந்த இடம் விற்று வீடு விற்று உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமையப்போகிறது. மொத்தத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அடுத்த நிலைக்கு செல்வதற்கான பொருளாதாரத்திலையும் சரி, உறவுகள்லையும் சரி, சந்தோஷத்துலையும் சரி, அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. நம்ம சொன்ன அனைத்து பலன்களும் பொதுவான கோச்சார பலன்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நீண்ட காலமாக சரியில்லை, எனக்கு ஒரு 3 வருஷமாக வாழ்க்கையில் சிறப்பாக இல்லை சார், 5 வருஷமாக சரியில்லை, 10 வருஷமாக வாழ்க்கையில் சிறப்பாக இல்லைன்னா அதற்கு காரணம் உங்கள் ஜாதகத்தினுடைய கர்ம வினைகள், அது என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்குது, அதே மாதிரி என்னென்ன தசா புத்திகள் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாதிக்கப்படுறது ராகு தசை, கேது தசை, புதன் தசை, இந்த 3 தசைகளும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இதை தவிர சுப தசைகள்னு சொல்லக்கூடிய சுக்கிர தசை, குரு தசையிலும் சில பேர் பாதிப்பெல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே நடக்குதுன்னு கேட்டால் சில நேரங்களில் வாய்ப்பு இல்லை. அப்போ நடக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு என்ன பிரச்சனைகள் காரணம், என்ன கர்மா இருக்குது, அதற்கு என்ன தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்து தெரிந்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டால் 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்கணும்.
அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதி தருங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு. கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்கறது டீட்டெயிலாக, அதேமாதிரி தசாபுத்திக்கான பலன்கள் என்ன, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வைத்து கொடுப்பது, அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள், கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான சோழி பிரசன்னம் எப்படி பார்க்கறது, தெய்வங்களை எப்படி பிரதிஷ்டை பண்ணணும், எந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லக்கூடிய தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.